சித்ரா ரொம்ப ஷை டைப்புங்க அவங்க. ஆ. அவங்க அப்படியே அவன் பாட்டு சொல்லிக் கொடுக்கும்போதே ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும், குரல் ரொம்ப நல்லா இருக்கும். ம், ம், ம். அதனால எனக்கு எஸ்பிபி சார் கூடயும் வந்த உடனே தகராறுகள் தான் நாங்கள் 2 பேரும். அப்படியா? ஆமாம், எஸ்பிபி சார் கூட என்ன தகராறு நடந்தது? தான். அது தலைவாசலில் வந்து பாட்டு ஒரு சங்கதி கொடுக்குறாரு. ம். அந்த சங்கதியெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு. நீங்கள் சாதாரணமாக பாடுங்க, நான் எப்படி பாட்டு சொல்லி கொடுத்தேனோ அது மாதிரி பாடுங்க அப்படின்ட்டேன். அவருக்கு வந்து அப்பப்பா ஏன் ஏன் அப்படின்னாரு. இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து உன்னை தொட்ட தென்றல் வாசல் இது வாசல் தான் தகராறு வருது. ம். அப்போ உன்னை தொட்ட தென்றல் பாட வரும்போது நான் என்ன பாடினேனோ அப்படியே பண்ணேன். எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன எஸ்பிபி சாரோட சாங் இது, இதுக்குடா இந்த மாதிரி லவ் சாங் என்ன மாதிரி பாடிட்டு இருக்காருன்னு உள்ளே போனேன். ஏதோ பிரச்சனை நடந்ததுன்னு அப்போ நான் முன்னாடி நான் நடந்தது ஞாபகம் வந்துச்சு. நேராக உள்ளே போனேன். சார் நீங்கள் பாட்டு நீங்கள் பாடும்போது நான் வாயில் விரல் வச்சுட்டு இருந்தேன் சார். நான் 1000 இல்லை பாடும்போது என்ன எதனால சார் உங்களுக்கு ஏன் நேற்று பாடிக்கூடாது, அப்படி பாடக்கூடாதுன்னு. இல்லை சார், எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. என்ன வாழ்க்கை என்பது பள்ளிக்கூடம்தான், வாழும் அனுபவம் வாழ்க்கை பாடம்தான், நேற்று வரப்போவதில்லை, நாளை நம் கையில் இல்லை, இன்று நமதென்று கொண்டால் இல்லை மனதோடு இதான் என் டூன். இங்க இன்று நமதென்று கொண்டால் எதுக்கு சார் அது தேவையில்லாம அந்த கொண்டாட அப்படியே விட்டுருங்க. அது எதுக்கு தேவையில்லாம அந்த சங்கதி எங்க இல்லை. நான் 1000 பண்ணும்போது எனக்கு வயசு 19 தானே, அப்போ நான் பாடியிருக்கேன்ல அப்படின்னாரு. சார் அப்போ இருக்கிற டேஸ்டே வேற, இப்போ இருக்கிற டேஸ்ட் வேற மாறிடுச்சு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எம்எஸ்சி சாரோட டியூனும் ராஜா சாரோட டியூன் பாருங்க. ஆம்பளை பாடுற மாதிரியே பொம்பளை பாட மாட்டாங்க. நல்லா கவனிங்க. எம்எஸ்சியோட டியூன்ல அடுத்த சங்கதி வந்துடும். நீங்க அந்த மாதிரி பிராக்டிஸ்ல இருந்தவங்க. ராஜா சார் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பாடுவாங்க. தேனில் வண்டு அவங்க அதே மாதிரி தான் தேனில் வண்டு அப்படிலாம் பாட மாட்டாங்க. புரியுதா? ஒரே மாதிரி தான் ஒரு பிரேஸ் எடுத்தாச்சும் ஒரே பிரேஸ் தான் லேடியும் பாடுவாங்க. அந்த மாதிரி தான் சார் இது அமைப்பு வந்துடுச்சு இப்போ. அப்போதான் அவர் கவனிக்கிறார். ஓ ஆமாம்ல, இந்த பாட்டு உங்களோட பாட்டு சார், தயவு செஞ்சு உன்னை திட்ட தென்றல். அப்புறம் என்ன பண்ணாங்க? சித்ரா கூட வச்சு செஞ்சாரு. சித்ராவை கூப்பிட்டு இங்கே சிரி அப்படின்னு. சிரிக்க மாட்டாங்க அவங்க. கடைசியில் சிரிக்கணும். உன்னை தொட்ட தென்றல் பாட்டு கேட்டீங்கன்னா தெரியும். இதில் வந்து இந்த மாதிரி நடந்துச்சு. இது ஸோ இன்ட்ரெஸ்டிங் மேட்ரு. இல்லை ஒவ்வொருத்தரையும் சண்டை போட்டு நாங்கள் எல்லாம் க்ளோஸாக இருந்தோம்.